உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025ங்க. இப்போ நம்ம குரோதி வருஷம், தமிழுக்கு குரோதி வருஷம் போயிட்டுருக்குங்க. இது முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. அப்போ தமிழ் புத்தாண்டை பொறுத்த பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த வருஷம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுதுங்க. புதிய வருடம், புதிய பிறப்பு, புதிய புத்தாண்டில் அதாவது இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ பதிவில் யாருக்காக நம்ம எந்த ராசிக்காக நம்ம வீடியோ பார்க்குறோம்னாக்கா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2025 எப்படி இருக்க போகிறது. இப்போ ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ராசியை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 2வது வர வீடுங்க ரிஷப ராசி. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் எப்படிப்பட்ட இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். விஸ்வாச வருஷமும் குபேர யோகமும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இதில் உங்களுக்கு மங்கள யோகம், குபேர யோகம், சரிங்களா, வேசி யோகம், எல்லா யோகம் கலந்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசியை பொறுத்தவரை போகும்போது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் முடிய வரக்கூடியது ரிஷப ராசியில். ரோஹி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருக சீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் முடிய ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். கிரக நிலைகளை துல்லியமாக கணக்கிட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே குரு ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. குரு உங்கள் வீட்டிலே இருக்கிறதால அது குருவுடைய பார்வை கொஞ்சம் மங்கிய நிலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய யுத்திகளையும் புதிய தொழில் பாதையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இந்த குருவுடைய பார்வை மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு தர இருக்குதுங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால கூட பிறந்த உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் நல்ல செய்திகளும் வந்து சேர இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேதுங்க, இப்போ உங்களுடைய தாத்தன் வழி பாட்டன் வழி சொத்து பிரச்சனைகள்லாம் வகையில் இருக்குதுங்க. ரண ரோகஸ்தானத்தில் சந்திரன், உங்களுடைய 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதால் தாயார் உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்துவது நன்மை தருங்க. தொழில் ஸ்தானத்தில் சனி, அப்போ 10ஆம் இடத்துல சனி பார்க்கறதால இந்த வருஷம் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் அள்ளித்தர வண்ணம் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் பக்ர நிலையிலும் புதன் பெற்றிருக்கிறதால உங்களுடைய மனைவி சார்ந்து ஏதாவது ஒரு லாபத்தில் உங்களுக்கு வர இருக்குதுங்க. புதனுடைய பார்வையும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதால நல்ல யோகத்தையும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் அப்படி உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பதால் தந்தை வழி உடல்நிலை பிரச்சனை, தந்தை வழி சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து போக இருக்குதுங்க. சற்று அக்கறை செலுத்துவது நன்மை தரும். கிரக மாற்றங்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது. கிரக மாற்றத்தை பொறுத்தவரையில் இந்த 26/4/2025 அன்று ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 26/4/2025 அன்று கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 2/7/2025 அன்று சனி பகவான் பக்ர நிலை ஆரம்பமாகிருக்குங்க. 17/11/2025 அன்று சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார். 6/3/2026 அன்று சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. அப்போ அடுத்த வருஷம் ஆங்கில வருஷத்துக்கு பிறக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் அளித்தர இருக்கிறார். 11/5/2025 அன்று உங்கள் குரு பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 8/10/2025 அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. அப்போ 18/11/2025 அன்று குரு பகவான் பக்ர நிலையில் ஆரம்பமாக இருக்கிறார். 21/12/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் குரு பகவான்
தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 17/3/2026 அன்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாங்க. ரிஷபராசி நேர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது, இதுவரைக்கும் கிரக நிலைகளையும் கிரகனுடைய மாற்றத்தை நம்ம தெரிந்து அல்லவா. இப்போ பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். தெளிவான பேச்சும் நிறைந்த செயல்திறனும் கொண்ட ரிஷபராசி நேர்களே, நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள போறீங்க. நண்பர்கள் கூட்டாளிகள் உங்கள் வேலையில் பங்கு கொள்ள போகிறாங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் தேவையான உதவிகளை செய்ய போகிறாங்க. முக்கிய விஷயங்களில் நன்றாக சிந்தித்த பிறகே சரியான முடிவை எடுக்க போகிறீங்க. புதிய ரகசியங்களை அறிய போகிறீங்க. குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தொடர இருக்குதுங்க. அதை உங்கள் முன் கோப பேச்சுகளால் கெடுத்து கொள்ளாமல் சூழ்நிலையும் உருவாக இருக்குங்க. அரசு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும் இந்த இதுக்கு ஏற்றதாங்க. மற்றபடி குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க போகிறாங்க. குறிக்கோளை நோக்கி படிப்படியாக முன்னேற போகிறீங்க. இந்த புத்தாண்டை பொறுத்தவரையில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கைகளை எடுக்க போகிறீங்க. எதிர்பாராத பல நன்மைகள்லாம் எதிர்பாராத சூழ்நிலைகளில் கிடைக்க இருக்குதுங்க. உங்கள் நிர்வாக திறமை கூடும். முக்கியமான காரியங்கள் நிறைவேற இருக்குதுங்க. உங்கள் ஆத்ம சக்தியால் மனதை கட்டுப்படுத்தும் மறைமுக கவலைகளிலிருந்து தேர்ச்சி பெற போகிறீங்க. நஷ்டம் வரும் என்று நினைக்கும் விஷயங்கள் கூட ஈடுபட மாட்டீங்க. நண்பர்களினுடைய பொறாமைகளுக்கும் அலட்சியங்களுக்கும் ஆளாக வாய்ப்பு இருக்கிறதால அவருடன் எந்த ஒரு ரகசியங்களும் கொஞ்சம் மறைத்து வைப்பது ரொம்ப நல்லதுங்க. பொருளாதார நிலை இந்த வருஷம் உங்களுக்கு விஸ்வாச வருஷத்தில் தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் வர்த்தகம் லாபத்தை தர இருக்குதுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிரிகளின் பலம் குறையும். பயணங்களின் மூலம் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற இருக்குதுங்க. செயல்களில் அலட்சியங்கள் இருந்தாலும் திட்டமிட்டபடி பணியாற்றி வெற்றிகளை போறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போதுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்தது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இந்த வருஷம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது. உத்தியோகஸ்தாரர்களுக்கு சக ஊழியரிடம் ஒற்றுமையாக பழகும் மேலதிகாரிகள் சிறு உபத்திரங்கள் இருப்பினும் அதனால் பெரிய பாதிப்பு ஏதும் இருக்காதுங்க. வேலைப்பளு கடினமாலும் தேவைக்கேற்ப சக ஊழியனுடைய உதவ போகிறாங்க. அலுவலக வேலைகளில் வெற்றி பெற போகிறீங்க. கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க போகிறாங்க. பயணங்களால் எதிர்பார்த்த லாபங்களை பெற போகிறீங்க. ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுங்க. வியாபாரிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. உங்களுடைய செயல்கள் சராசரியான வெற்றியை கொடுக்க இருக்குதுங்க. வாடிக்கையாளருடைய கவர்தற்கான கடையை அழகுபடுத்த போகிறீங்க. சீரான வருமானத்தால் பழைய கடன்கள் அடைத்துவிட போகிறீங்க. கூட்டாளிடம் எச்சரிக்கை தேவைங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை உங்களுக்கு அளித்தருக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க போகிறீங்க. வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்பு வர இருக்குதுங்க. கட்சியில் புதிய பணிகளை சாதுரியமாக செய்து முடிக்க போகிறீங்க. செல்வாக்கு உயரும். சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். தொண்டர்களையும் அனுசரித்து செல்லவும். கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு புதிய ஒப்பந்தங்கள் தாமாக கிடைக்க இருக்குதுங்க. ஒப்பந்தங்களை முடித்து நல்ல பெயரை எடுக்க போகிறீங்க. ரசிகர்களை உற்சாகப்படுத்தவருடைய பேராதரவை பெற போகிறீங்க. செயல்களை சீரிய முறையில் திட்டமிட்டு செயலையும் செய்யவும் செயல்களிலும் முழு திறமையும் பயன்படுத்த போகிறீங்க. இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறது. பெண்மணிகளுக்கு உங்கள் குடும்பத்தினுடைய மதிப்புடனும் கௌரவத்துடன் நடத்த போகிறாங்க. இல்லத்தில் மகிழ்ச்சியை காண போகிறீங்க. பணப்புழக்கம் நன்றாக இருக்க போகுதுங்க. எதிர்கால தேவைக்கேற்ப சேமிப்பு திட்டங்கள் சேர்க்க போகிறீங்க. வேலையில் பொது உற்சாகமும் சுறுசுறுப்பும் காணப்படுங்க. மற்றவருடைய ஆசீர்வாதத்தில் மயங்க வேண்டாம். மாணவ மணிகளுக்கு பிடிக்க போகிறது. அன்பார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் முயற்சிக்கேற்றவாறு மதிப்பெண்களை பெற போகிறீங்க. பெற்றோருடைய ஆதரவு நண்பருடைய உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. ஆன்மீகத்திலும் விளையாட்டிலும் நேர்த்தியாக ஈடுபட போகிறீங்க. படிப்பிற்காக போதிய பயிற்சிகளை தவறாமல் செய்ய போகிறீங்க. நேயர்களே, இதுவரைக்கும் ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் பலனை தந்துள்ளவா? அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களுக்கும் தொடர்ந்து பலன்கள் வருதுங்க. நீங்கள் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தால் 2-3 பாதங்கள் முடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்திருக்கிறார். உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு
கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்க இருக்குதுங்க. ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்க போறதில்லைங்க. உடன் பணிபுரியுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும், சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலட்டுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர இருக்கிறார்? இந்த ஆண்டு சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்குதுங்க. ஆனால் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்க இருக்குதுங்க. ரோகிணி பிறந்தவர்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு தெரிந்து கொண்டு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். வாழ்க்கை துணை மூலம் நல்ல மதிப்பும் மரியாதை இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் ஆர்வம் செலுத்த வேண்டும். அதாவது உங்களுக்கு உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்துவங்கள். இது கொஞ்சம் போதிய தூக்கம் இல்லாமலும் உணவு கட்டுப்பாடு என்று இல்லாமல் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை ரோஹிணி முடிஞ்சு உங்களுக்கு கடைசியாக மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? வாழ்க்கையுடைய எண்டில் இருக்க போகிறீங்க. வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய குழப்பத்தையும் உங்களுடைய மனக்கவலையும் உங்களுக்கு ஆழ்த்திருக்குங்க. இதனால் வரைக்கும் இருந்த தொழில்கள் அகண்டு வாழ்க்கையினுடைய புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை காண்ப போகிறீங்க. எனவே உங்களுக்கு இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு பண விஷயத்தில் கொஞ்சம் சற்று கடினமாக இருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ பிற்பகுதியில் உங்களுக்கு பணம் கைக்கு வந்து சேர இருக்குதுங்க. பிள்ளைகளால் பெருமை கொண்டு குழந்தை பாக்கியம் காத்திருந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அது மட்டும் அல்லாமல் இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வுகளில் உயர்வையும் பார்க்க இருக்கீங்க. ஏன்னா நேர்களை இதுவரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரக்காரர்களும் பலந்துங்க. உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்க போனீங்க. அதாவது பரிகாரம் என்று சொல்லக்கூடியது, அதாவது சிவன் கோயில் சென்று ஒரு 9 விளக்கு நகல் விளக்கு போட்டு 9 நபரத்தை வரவாட வேண்டும். சிவனுடைய அதாவது சிவனுக்கு அர்ச்சனை செய்து தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சொல்லி வாருங்கள். அது மட்டும் அல்லாமல் துர்க்கை அம்மனுக்கு எமிச்சி வளத்தில் விளக்கு போடுவாங்க. குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். நேயர்கள் இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக ரிஷபராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வெளியிடும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.